காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1। साथियों, अभी तो चुनाव अभियान की शुरुआत हुई है, लेकिन इंडी अलायंस के प्लान मुंबई में उनकी पहली रैली में ही उनका मैनिफेस्टो, उनके बद इरादे खुल करके सामने आ गए हैं। मुंबई के शिवाजी पार्क में इंडी अलायंस ने खुलेआम घोषणा की है कि हिंदू धर्म की जिस शक्ति में आस्था होती है, उन्हें इस शक्ति का विनाश करना है। हिंदू धर्म में शक्ति किसे कहते हैं, ये तमिलनाडु का हर व्यक्ति जानता है। நண்பர்களே, தேர்தல் பிரச்சாரம் இப்ப படுவேகமாக நாடு முழுவதும் தொடங்கிவிட்டது. ஆனால் தொடக்கத்திலேயே காங்கிரஸ் திமுகவின் இந்தி கூட்டணியின் எண்ணம் என்ன என்பது தெளிவாக புரிந்துவிட்டது. மும்பையில சிவாஜி பார்க்ல நடந்த அவங்களோட முதல் பேரணியிலேயே அவங்க அசல் ரூபம் என்னன்னு தெரிய வந்துருச்சு. இந்து மதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நமக்கெல்லாம் அதன் சக்தி என்ன என்று தெரியும். அதை அழிப்பது ஒன்றே தனது நோக்கம் என்று அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் தங்கள் பிரச்சாரத்தை. இந்து மதத்துல சக்தி என்பது என்ன, சக்தியை நம்ம எப்படி வழிபடுறோம் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றாக தெரியும். यहां कोट्टई मारियम्मन मंदिर के ऊपर ठीक सामने लिखा है ओम शक्ति। मां मारी अम्मन यहां की शक्ति है। तमिलनाडु में शक्ति कांची कामाक्षी है, यहां शक्ति मदुरई मीनाक्षी है, यहां कन्याकुमारी शक्ति पीठ है, यहां की शक्ति समयपुरम मारियम्मन है। हिंदू धर्म में शक्ति का मतलब होता है मातृशक्ति, नारी शक्ति। कांग्रेस और डीएमके का इंडी अलायंस कह रहा है कि वो इसका विनाश करेंगे। நண்பர்களே, இங்க இருக்க கோட்டை மாரியம்மன் கோவில்ல கொட்டை எழுத்துல அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கு. கோவில்ல என்னென்று ஓம் சக்தி என்று எழுதி இருக்கிறது. அன்னை மாரியம்மனை நாம் இங்கு சக்தியின் வடிவமாக வழிபடுகிறோம். தமிழ்நாட்டில் காஞ்சி காமாட்சி என்று ஒரு சக்தி பீடம், அதன் வழிபாடும் இருக்கிறது. இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் சக்தியின் வடிவமாக கொண்டாடப்படுகிறார். கன்னியாகுமரியிலே ஒரு சக்தி வழிபாட்டுக்குரியவராக தெய்வத்தின் வடிவாக இருக்கிறார். இங்குள்ள சக்தி வாய்ந்த தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் என்று சக்தி மிக்க தெய்வங்கள் எல்லாம் பெண் வடிவில் தமிழகத்தில் சக்தியை வணங்கி, இந்து மதத்தில் சக்தி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருள், மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிறதே, அவர்கள் இந்த சக்தியின் வடிவத்தை, இதன் ஆன்மீக அம்சத்தை, இந்த சனாதனத்தை அழித்து விடுவோம் என்று கூறி வருகின்றனர். இதை அனுமதிக்க முடியுமா? साथियों, इंडी अलायंस वाले लोग बार बार जानबूझकर हिंदू धर्म का अपमान करते हैं।
हिंदू धर्म के खिलाफ इनका हर बयान बहुत सोचा समझा हुआ होता है। आप देखिए, और किसी धर्म का अपमान डीएमके कांग्रेस का इंडी अलायंस कभी नहीं करता। किसी और धर्म के खिलाफ इनकी जुबान से एक शब्द नहीं निकलता, लेकिन हिंदू धर्म को गाली देने में ये एक सेकंड नहीं लगाते। ऐसा कैसे हो सकता है? कैसे ऐसा हो सकता है? इन्होंने तमिल संस्कृति के प्रतीक पवित्र सेंगोल की संसद में स्थापना का विरोध किया। पवित्र सेंगोल यहां के मठों से जुड़ा हुआ है, इसलिए ये जानबूझकर उसका भी अपमान करते हैं। நண்பர்களே, இந்த இந்தி கூட்டணி இருக்கிறதே, அவர்கள் வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் இந்து மதத்தை தொடர்ந்து அவமதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்து மதத்திற்கு எதிராக அவர்கள் ஒரு கருத்தியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப ஆழமா யோசிச்சு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை. இந்த திமுக காங்கிரஸ் இந்தி கூட்டணி எந்த வேகத்தில் இந்து மதத்தை தாக்குகிறதோ எதிர்க்கிறதோ, ஆனால் வேறு எந்த மாற்று மதத்தையும் அவர்கள் தொடுவதே இல்லை. வேறு எந்த மதத்திற்கு எதிராகவும் அவர்கள் ஒரு சொல்லை கூட பேசுவதில்லை. ஆனா எப்பப்பெல்லாம் இந்து மதத்தை அவமதிக்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு வினாடி கூட வீணாக்காம இந்து மதத்தை தொடர்ந்து அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி நம்மளால சகிச்சுக்க முடியும்? இதை எப்படி நம்மளால அனுமதிக்க முடியும்? தமிழ்நாட்டின் கலாச்சாரமான செங்கோலை நாடாளுமன்றத்தில் நிறுவுவதற்கு இந்தி கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்குது. காரணம் என்ன? புனிதமான செங்கோல் இங்க இருக்கிற சைவ ஆகம ஆதீன மடங்களுக்கு சொந்தமானது. அவர்களுடைய ஆன்மீக ஆசி பெற்ற அந்த செங்கோலை நாடாளுமன்றத்தில் நடவு செய்யக்கூடாது, காட்சிப்படுத்தக்கூடாதுன்னு அதை எதிர்த்தார்கள். செங்கோலை அவமதித்தவர்கள் இந்த இந்து கூட்டணியினர். साथियों, हमारे शास्त्र साक्षी है कि विनाश उनका होता है जो शक्ति को खत्म करने का विचार रखते हैं। ऐसे खतरनाक आइडियाज को हराने की शुरुआत 19 अप्रैल को सबसे पहले मेरा तमिलनाडु करेगा। तमिलनाडु सुब्रमण्य भारती जैसे महान व्यक्तित्व की धरती है। सुब्रमण्य भारती ने अपनी कविताओं में शक्ति स्वरूप में भारत मां की उपासना की थी। उन्होंने देश की नारी शक्ति की उपासना की थी। उसी शक्ति का उपासक ये आपका सेवक मोदी भी है। इसलिए शक्ति का विनाश करने की इच्छा रखने वालों को तमिलनाडु सजा देकर रहेगा, और ये तमिलनाडु के कोटि कोटि जनों की गारंटी है। நண்பர்களே, இந்த இந்து தர்மத்தில் வழிபாட்டுக்குரிய இந்த சக்தியின் தன்மையை அழிக்க நினைப்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இதை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அழிஞ்சு போனதுக்கான ஏராளமான அடையாளங்கள் நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்திலிருந்து தான்
இந்த அழிவு அவர்களுக்கு தொடங்க போகுது. முதல் கட்டமா நீங்க தான் வாக்களிக்க போறீங்க. நம்ம சுப்பிரமணிய பாரதி அவர்கள் சக்தியை பெண் வடிவிலே சக்தியை வழிபட்டவர். சக்தியை பெண் வடிவிலே பாரத அன்னை என்று போற்றியவர். அவர் நாட்டின் பெண் சக்தியை வணங்கினார். நான் சுப்பிரமணிய பாரதியார் வழியில நானும் ஒரு சக்தி உபாசகன், மோடி ஆகிய நானும் ஒரு சக்தி உபாசகன். எனவே சக்தியின் அடையாளத்தை யார் யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை வரும் ஏப்ரல் 19 தமிழகம் மிக கடுமையாக தண்டிக்கும். இந்த உத்தரவாதத்தை தமிழகம் தருகிறது. साथियों, आपका ये सेवक मोदी देश की नारी शक्ति की हर परेशानी के आगे ढाल बनकर खड़ा है। महिलाओं को स्मोक फ्री लाइफ देने के लिए हमने उज्ज्वला एलपीजी गैस कनेक्शन दिए। हमने फ्री मेडिकल ट्रीटमेंट के लिए आयुष्मान योजना शुरू की। इन सभी योजनाओं के केंद्र में नारी शक्ति ही है। जब तमिलनाडु में 3,65,00,000 लोगों को फ्री राशन मिलता है तो तमिलनाडु की मेरी सिस्टर्स की चिंता कम होती है। जल जीवन मिशन के जरिए मोदी तमिलनाडु के सभी घरों तक क्लीन ड्रिंकिंग वाटर पहुंचाने में जुटा है। इससे तमिलनाडु की मेरी सिस्टर्स को पानी लाने की मुसीबत से मुक्ति मिल रही है। तमिलनाडु में मुद्रा योजना के तहत जो हजारों करोड़ रुपए का लोन दिया गया है उसकी ज्यादातर लाभार्थी ये मेरी बहनें हैं, हमारी बेटियां हैं। इसलिए आज नारी शक्ति मोदी के साथ उसका सुरक्षा कवच बन करके खड़ी है। अगले 5 वर्षों में तमिलनाडु की मेरी बहनों, माताओं, बेटियों को तक ये सुविधाएं और भी बड़े स्केल में पहुंचेगी। इद मोदी इन गारंटी। நண்பர்களே, நாட்டில் பெண் சக்தியின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம நாட்டில் பெண்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் விதமாக நான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயம் போல இருந்து அவர்களுக்கு பணி செய்கிறேன். உதாரணத்துக்கு சமையலறை புகையில கஷ்டப்பட்ட பெண்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும்படி உஜ்வாலா கேஸ் இணைப்புகள் வழங்கினோம். இலவச சிகிச்சைக்காக ஆயுஷ்மான் திட்டத்தை தொடங்கினோம். இது போன்ற திட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு நலம் தரும், பெண்களுக்கு பயன் தரும். அந்த அடிப்படை எண்ணம் அதுதான் மைய சக்தியாக இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 3,65,00,000 பேருக்கு இலவசமாக ரேஷன் கிடைக்கும் போது என்னுடைய தமிழ்நாட்டின் தாய்மார்களும் சகோதரிகளும் எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஜல் ஜீவன் திட்டத்தில் அனைவருக்கும் வீட்டை தேடி குடிநீர் வருது. இதனால தண்ணீர் எடுக்கும் கவலை இல்லாமல் என் தமிழகத்தின் தாய்மார்களும் சகோதரிகளும் எவ்வளவு நிம்மதியாக இருப்பார்கள். முத்ரா கடன் பல ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிகள் கடன் வழங்கப்படுது. தமிழகம் தான் இதுல முன்னிலையில் நிற்குது. அதிலும் குறிப்பாக முத்ரா கடனில் பெண்கள் தான் அதிகமாக கடன் பெற்று பயனடைகிறார்கள். இதனால எல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா? இன்றைக்கு எந்த பெண் சக்திக்காக நாங்கள் திட்டங்களை நடத்தினோமோ அந்த பெண் சக்தி தான் இன்று எனக்கே பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. பெண்கள் தான்
பாஜகவின் பாதுகாப்பு கவசம் போல இருக்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்த வசதிகள் இன்னும் பெரிய அளவுல இன்னும் நல்ல நல்ல நலத்திட்டங்கள் இந்த தாய்மார்களையும் சகோதரிகளையும் சென்று அடையும். இது மோடியின் உத்தரவாதம். साथियों, इंडी अलायंस के लोग महिलाओं के साथ कैसा व्यवहार करते हैं, तमिलनाडु इसका साक्षी रहा है। आपको याद होगा जब जयललिता जी जीवित थी तब डीएमके के लोगों ने उनके साथ कैसा बिहेव किया था। यही डीएमके का रियल फेस है। इसलिए ये लोग पार्लियामेंट में विमेन रिजर्वेशन बिल का भी विरोध करते हैं। इसलिए तमिलनाडु में महिलाओं के खिलाफ अपराध बढ़ रहे हैं। 19 अप्रैल को मेरी माताओं बहनों को डीएमके के इस महिला विरोधी माइंडसेट के खिलाफ भी वोट करके उनको सजा देनी है। நண்பர்களே, இந்தி கூட்டணி இந்த திமுகவும் காங்கிரசும் பெண்களை எப்படியெல்லாம் கேவலமாக நடத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள். இதுக்கெல்லாம் தமிழ்நாடு தான் சாட்சி. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தப்ப அவரை திமுக காரங்க எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுதான் அவங்களோட உண்மையான முகம். அதனால தான் அவங்க இன்றைக்கு நாங்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வரும்போது நாடாளுமன்றத்தில் அதை எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து போய் இருக்கிறது. ஆகவே என் தமிழகத்தின் தாய்மார்களே, என் சகோதரிகளே, வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வர்ற இந்த தேர்தல்ல வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இருக்கிறதே, அது திமுகவுக்கு வழங்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான அவர்கள் மனநிலையை கண்டிப்பதாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.